இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம் சார். வணக்கம். அஜித்குமார் கொலை வழக்கில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு, ஏன்னா உடனடியாக சிஎம் என்ன சொன்னார்னா 2 நாள்லேயே சிபிஐக்கு வழக்கை மாற்றிட்டார். இதில் சிபிசிடிக்கு வழக்கு மாற்றினாலும் எந்த காவல்துறை தலையீடு இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றினாங்க. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், ஏன்னா அவர் கள அரசியலுக்கே போக மாட்டாரு, மக்களை நேரடியாக சந்திக்க மாட்டாருன்ற நிலையில் போய் நேரடியாக சந்திச்சிருக்காரு. இப்போ நிறைய ஹேஷ்டேக் மக்களுடன் விஜய், நீங்கள் உங்கள் தலைவர் ஃபோனில் தான் பேசினாரு, ஃபோனில் தலைவர் நேரில் தலைவர்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் விமர்சிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் பார்த்துருக்கணும், அவர் பார்க்கல. திமுக எப்படி ஜெராக்ஸ் ஃபினிக்ஸ் அந்த கொலை வழக்கை எப்படி எடுத்து போராடினாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதை பண்ணவே இல்லைன்னாங்க. நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. சொல்லுங்கள் சார், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அது குறிப்பாக எதிர்க்கட்சியோட நடவடிக்கைகள் இந்த விஷயத்தில் எப்படி செயல்படுறாங்க? இந்த வழக்கு எந்தெந்த விதிமீறல்கள்லாம் இருந்ததுன்றதை பற்றி பேசியிருக்கோம், பலரும் பேசிட்டோம், பல தடவை பேசிட்டோம். கடைசியில் இந்த வழக்கை இவர்கள் மூடி மறைக்கிற வேலை தான் பண்ணாங்க. இது ஒன்றும் இல்லை, அமைச்சர் ரகுபதி பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அன்னைக்கு முதலமைச்சர் பேட்டி, இந்த மாதிரிலாம் எடுத்துருக்குமே, நடவடிக்கை எடுத்துருக்குமே அப்படின்ற மாதிரியும், வலிப்பு தான் இறந்தான்ற மாதிரி எஃப்ஐஆர் தைரியமாக போகிறது எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த விவகாரத்தில் டக்குன்னு எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு இறங்குனாங்க. சமூக வலைதளங்கள்லாம் பெரிய விஷயமா இது பேசப்பட ஆரம்பிச்சது. களத்தில் இல்லாமல் சமூக வலைதளம் பேச ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு பலரும் கண்டிக்க ஆரம்பித்தாங்க. அதிமுகவும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது. முன்னை விட கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் அதிமுக செய்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீதிமன்றத்தை நாடியது. அதிமுக நீதிமன்றம் நாடிச்சு. ஹென்றி திபேன், அதுக்கப்புறம் அந்த பல்வீர் சிங் மேட்டரில் இறங்கினார் மகாராஜன், அவரு, அப்புறம் இன்னும் 2 பேர். நீங்கள் இன்னொன்று போட்டுங்களா சார், இதான் உங்கள் டக்கான்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு வர இந்த 4 பேரும் வழக்கு போட்டாங்க. உடனே எடுத்துட்டு விசாரித்து அன்னைக்கு வழக்குடைய எல்லாம் முடிகிற நேரத்தில் நாங்கள் இறங்கி விட்டோம். வழக்கமாக அந்த வகுப்பு திருத்த மசோதாவில் பண்ணுற மாதிரியே போட்டோங்கிட்டோம். அதுக்கு தான் கேட்டேன், பெரிய லீகல் விங்கே அதுன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறீங்க, உடனடியாக இதில் இறங்கியிருந்தால் இது பண்ணோம். அன்றைக்கி நடந்த அன்றைக்கி எல்லாரும் கொந்தளிக்கிற நேரத்தில் புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை போட்டு போயிட்டார். விஜய் கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஆதவ அர்ஜுனா அவர் நான் கேட்டிருந்தேன். அவர் மேலே அவ்வளோ 25வது ஆண்டு ஏதோ நினைவு சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டிருந்தார். ஏங்க, நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் அதுக்கு உங்கள் தலைவர் மாதிரி நீங்களும் போடாமல் இருக்கீங்களா? ப்ரொபகண்டா செக்ரட்டரி கையில் எடுக்கணும்ல. அதை போயிட்டு புஷி சார் இவர் வாட்டில் இஷ்டத்துக்கு அறிக்கை வருவான்னு சொல்ல முடியாது. ஏங்க, அங்கே நாடே கொந்தளிச்சிட்டு இருக்குது, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு பேசுகிறாருன்னு பேசலாம். ஆதவுக்கு அது உரிய நியாயம் இருக்குது. ஆனால் அவர் பதிவு போடல. இன்னும் சில விமர்சனங்கள் சார், விஜய் அவருடைய லெட்டர் பேடு, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா புஷியான கையில். அங்கே ஏங்க வைஷ்ணவி கட்சியை விட்டு வெளியே போகிறேன்ட்டு லெட்டர் பேடில் கொடுக்குறாங்க அந்த அம்மா. அது பார்த்தா சாதாரண உறுப்பினர், என்னமோ கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரியும் விலகிற மாதிரியும் ஒரு லெட்டர் பேப்பரில் இது கூத்து. அதான் சொல்கிறேன், சொப்பு கட்சின்றேன்னு. இந்த சொப்பு கட்சியில் இது என்ன கூத்தும் நடக்கும். இது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த மாதிரி இவர்கள் லேட்டாக போய் வழக்கு போட்டு, ஆனாலும் அதிமுக அந்த வேலையெல்லாம் பண்ணிச்சு. கொஞ்சம் வேகமாக, முன்னோட கொஞ்சம் வேகமாக பண்ணாங்க. நயினார் நாகேந்திரன் வழக்கமாக அவரது அண்ணாமலை தான் அந்த அறிக்கை எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். 10 கேள்விகள்ன்ட்டு 10 கேள்விகள், அருமையான கேள்விகள். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த கோர்ட்டு வழக்குன்றப்போ சீரியஸ் ஆகுது. அன்னைக்கு காலையில் வரும் கூட கவர்மெண்ட்டு இதை ரொம்ப ஈஸியாக எளிதாக கையாளலாம் தான் நினச்சி டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணதே அதுக்கு ரொம்ப லேட்டாக. அதுக்கப்புறம் எஸ்பி ட்ரான்ஸ்ஃபரு, எஸ்பி விஆரில் போட்டது எல்லாமே கோர்ட்டு அங்கே ஒரு ஆர்டரை போட இங்கே இவங்க ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரம் ரொம்ப எளிதாக பண்ணால் ஜட்ஜி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எப்படி வச்சு செஞ்சாரோ அதே ஜட்ஜிக்கிட்ட போய் மாட்டுறாங்க. அவர் SM சுப்பிரமணியம். அவர் வாட்டில் கேள்வி கணைகளை வர அங்கே அவரால் பதில் சொல்ல முடியல. அரசு தரப்பில் சார்ஜ் ஷீட் எங்கே, இது எஃப்ஐஆர் போட்டிங்களா, எந்த அடிப்படையில் அவங்க வந்தாங்க, இது பண்ணிங்களா, எவிடன்ஸ் எப்படி கலைக்கப்பட்டது, இது பண்ணது. அவங்க 4 பேர் தானாக வந்துட்டாங்களா, 5 பேரும். அப்போ அவங்களுக்கு யாராவது உத்தரவு போட்டுனா பண்ணால் ஐயா நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன சஸ்பெண்ட் நடவடிக்கையா, அவருக்கு மேலே யார் உத்தரவு போட்டது, அங்கே எங்கேருந்து உத்தரவு வருது, ஏன் எஃப்ஐஆர் போடாமல் எப்படி இந்த மாதிரி விசாரினா கேள்விகள் வர நாங்கள் இவங்க ஐயா சிபிஐக்கு கொடுத்துடலாம் ஐயான்னு பேசிட்டு அப்போ தான் இறங்குறாங்க. மத்தியானத்துக்கு மேலே தான் சிபிஐ விசாரணைன்னு இறங்குறாங்க. ஏன் அந்த வழக்கே எதுக்கு போகிறாங்க, சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. பலரும் கேட்குறாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அண்ணா நகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து போய் வாங்கி கட்டிக்கிட்டு 7 பேர் கொண்ட SIT போட்டு வாங்கிட்டு வந்தவங்க.
அந்த வழக்கில் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. எவ்வளோ தண்ணி கேன் போடுறவன் ஒரு மாணவி கிட்ட ஒரு குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அந்த வழக்கை நீதிமன்றம் இவர் சரியாக கையாளலன்னு சிபிஐக்கு மாற்றுது. விட்டுட்டு போக வேண்டியதானே. அதில் போய் நீங்கள் நம்பர் 1 வழக்கறிஞரை வச்சு அங்கே போகிறீங்களா, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க? அப்போ சிபிஐக்கு மாற்றாமல் இது ஒன்றும் இல்லை, தடிக்க விழுந்தாரு, அன்றைக்கி எஃப்ஐஆர் எப்படி வருது, தடிக்க விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஊரே பார்க்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லா இதுவும் நடந்திருக்குது. ஆனால் வந்து இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த விவகாரம் வந்து எதிர்க்கட்சிகள் நல்லா இது பண்ணாங்க. சார் அதுக்கு முன்னாடியே இப்போ சிபிஐ வழக்கு மாற்றுறதுக்கு முன்னாடியே போய் அமைச்சர் பெரிய கருப்பன் போய் அவங்க ஃபேமிலியில் பார்த்துட்டு சிஎம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசி கோர்ட்டு, நான் தான் சொல்கிறேன்லங்க, கோர்ட்டில் காலையில் வழக்கு வரும் வரைக்கும் இவர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. கோர்ட் அங்கே ஆர்டர் போட இங்கே சூடு ஏறிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு பெரிய கருப்பன் போகிறாரு. ஏங்க இந்த விவகாரம் வெடித்த உடனே, இந்த இது நடந்த உடனே, அதுக்கு முன்னாடி கோர்ட்டில் இது போகிறதுக்கு முன்னாடியே ஏன் இந்த விசாரணையில் என்ன நடக்குது, முதல்வர்லேருந்து ஒரு அறிக்கை, இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் விசாரிக்க உத்தரவிட்டிருக்கேன், அது என்னன்னு வந்தோன்னு இது பண்ணோம், யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து விட மாட்டோம் சொல்ல வேண்டியதானுங்க. சரி, இப்போ இன்னொன்று கேள்வி கேட்குறாங்களே சார், ஏன் அதிமுகவிலிருந்து ஒரு இவங்களே தாமதமாக தான் போகிறாங்க, திமுக அமைச்சரே தாமதமாக தான் போகிறாரு, முன்னாள் அமைச்சர்கள் மதுரையிலேயே எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாடி. இது அதுக்கு வர்றேன். என்ன விஷயம்னா, இங்கே வந்து இந்த மாதிரி வர போகிறாங்க. அப்புறம் முதல்வர் அந்த அம்மா கிட்ட அந்த அம்மாட்ட பேசுகிறாரு, என்ன பண்ணணுமோ பண்ணி தரமான்றாரு. சாரிம்மா, நியாயப்படுத்த முடியாது அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம் வந்து அது வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு குழந்தை இழந்த ஒரு பையனை இழந்திருக்காங்கன்னா அந்த பேச்சு இதெல்லாம் வந்து ஏதோ சம்பிரதாயத்துக்கு பேசுகிற மாதிரின்றதுனால தான் விமர்சனம் ஆகுது. அதுக்கு பிறகு இந்த விவகாரம் நடக்கும் போதே அந்த மாவட்ட அதிமுக அமைச்சர் 5 இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். இவர் உதயகுமார்லாம், இவர் விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாஸ், இந்த மாதிரி பலரும் வந்து டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாத்தான்குளம் அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு ஒரு தடவை போய் யாராவது பார்த்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அது இதுன்னு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. நடிகைகளை வைத்து அன்சிகா, நாங்கள்லாம் மிச்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும், சூர்யா, அந்த மாதிரி. அப்போ இப்போ யாருமே காணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு அவங்கள இது போட வச்சாங்க. அன்சிகாக்கெல்லாம் என்னங்க தெரியும்? சாத்தான்குளமா எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கோம், சவுதி அரேபியாவில் இருக்குதான்னு கேட்டிருக்கோம். இல்லைம்மா இந்த மாதிரி இருக்குது, நடந்துச்சு, நீ போடு, நாங்கள் அனுப்புறது நீ அனுப்புமா, போட்டு விடுங்கம்மா, என்ன கேள்விலாம் கேட்டுக்கிறேன்னு போட்டு வச்சாங்க இன்றைக்கி. அப்போ அந்த மாதிரி ஒர்க்கெலாம் இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. முதல்வர் பேசிட்டாரு, நீ எதிர்கட்சி தலைவர் அந்த ஃபேமிலியை நேராக போய் பார்க்கணுமா வேணாவா? கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருடைய விமர்சனமும் என்னங்க இவர் போய் இப்போ கூட பார்க்கல. சரி, அவர் பேசிட்டார் ஃபோனில், நீங்களும் ஃபோனில் பேசுவீங்களா? நான் அவரோட நல்லா பேசுகிறேங்க, நல்லா ரைட்டு, அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்கன்றது தானே இருக்குது. இந்த விஜய் போயிட்டார்ல, நீங்கள் காலையில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இல்லை முத நாளே அமைச்சர்களுக்கெல்லாம் போய் அதிமுக சார்பில் இதுன்னு வெறும் வழக்கு போட்டிங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை, அதெல்லாம் ஓகே. அரசியலை கரெக்டாக பண்ணணும்ல. அந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க, என்னங்க பெரிய இது 4 நாளாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. திங்கக்கிழமெல்லாம் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ செவ்வாய்க்கிழமை காலையில் போய் பார்த்துருக்கலாம்ல. இல்லை இது ஏன் சார் அதிமுக விட்டு, அது தேர்தல் சமயத்தில் இந்த இவர்களுக்கு இந்த விவகாரங்களில் நாலேஜே இல்லைங்க. நான் சொல்லுவேங்க, நீங்கள் ஐடிவிங்கும் சரி பாருங்கள், 24 இதுன்னு போடுறாங்க, 24 பட்டியல் போடலாம்ல. இல்லை அந்த விவகாரங்களை ஒவ்வொன்றும் எடுத்து இதில் இப்படி நடந்தது, அதில் அப்படி நடந்தது, என்ன உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? மற்ற அமைச்சர்கள் மற்ற பேசுறது, ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறது, மாணவர் அணி இறக்கி விடுறது, மகளிர் அணி இறக்கி விடுறது, எதுவுமே இல்லையே. ஐடிவிங்காவது எதாவது பண்ணுதான்னு பார்த்தா அதுலேயும் பெருசாக இல்லை. அப்போ இவர்கள் அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தா நல்லா இருக்குது, போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர சோசியல் மீடியாவிலையும் திமுக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை. அமித்ஷா பேட்டி கொடுக்குறாரு, அதில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, மத்திய அரசு நிதியெல்லாம் எப்படி தவறாக கையாண்டுருக்காங்க, 1000 கோடி ஊழல், அது இது எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவர் அதில் போகிற போக்கில் என்டிஏ அலைன்ஸ் வரும், அதிமுக இருந்தாங்க ஒருத்தர் முதல்வர் அப்படின்றத பட்டுன்னு கையில் எடுத்து அதை வைரலாக்குறாங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அஜெண்டாக்கள் போகப்படுது, காலிலேருந்து வேறு விஷயமே இல்லாத மாதிரி உருட்டுறாங்க. அஜித்குமார் மேட்ரு வந்து அன்னைக்கு கூட டிபேட் அன்னைக்கு நைட்டாக தான் போகுது. பல பத்திரிகையாளர்கள் ட்விட்டரில் இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டாங்க, நான் பேசின பலரும் சொல்கிறாங்க, எங்களை கூப்பிட்டுன்னா அஜெண்டான்னு கேட்டால் இது சம்மந்தமாக பேசினா வர முடியாதுங்க, ஏங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதோ போய் பேசுகிறீங்கன்னு. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் அஜெண்டாக்களும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கண்டிச்சு நீங்கள் அந்த விஷயத்தை பெருசாக்கணும் பண்ணணும்ல. நீங்கள் நேரில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் சினாரியோ வேறு மாதிரி ஆயிருக்கும்ல. அமைச்சர்கள் அவங்க நான் ஒரு அவருக்கு ஒரு தடவை முறை வச்சு போயிருந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகும்ல. அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை லட்டு மாதிரி கிடைச்ச விஷயத்தை நீங்கள் கைவிடுறீங்க. அதே ஆட்சியின் கடைசி மாதம், அதே ஜூன் மாதம்
அதே சமூகத்தை சேர்ந்தவர், அங்கே 2 பேரும், இங்கே ஒருத்தர். அதை விட கொடூரமாக எந்த இதுவும் இல்லாத அப்பாவி தான். அங்கேயும் அப்பாவி, இங்கேயும் அப்பாவி. அங்கேயும் ஊர் ஜனங்கள் பார்த்துருக்காங்க, இங்கேயும் ஊர் ஜனங்கள் பார்த்துருக்காங்க. அங்கேயே நீங்கள் உங்களுக்கு 24 இதுன்னு கோர்ட்டே சொல்லுது, 24 லாக்அப் டெத்துங்க, எப்படி இதுன்னு. இப்போ இவ்வளோ நடந்தது, நீங்கள் எவ்வளோ பெருசாக கொண்டு போகலாம். இப்போவும் வந்துட்டு அதுக்கான ஒரு இது இல்லை. அதனால் இவர்கள் அரசியல்ன்றது அந்த இடத்துல ஒரு இதுதான். சரி, தாண்டி விஜய் வெற்றி கழக தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போயிருக்காரு. அவர்கள் மொதல் நாள் ஒரு சொன்னல, அவர் அறிக்கை புசியானதை விட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்களும் பெருசாக யாரும் அழட்டிக்கல. சமூக வலைதளத்தில் மட்டும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு அவங்க தனியாக அவங்க ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் மறுக்கவும் முடியாது. அப்புறம் மாவட்ட செயலாளர் போனார். அவர் போகிறத விட ஒரு மியூசிக்லாம் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அது தனியாக அது வரை நடந்தது. ஆனாலும் அந்த மாவட்ட செயலாளர் போய் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுறது மறுக்க முடியாது. விஜய் போவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல, இவங்க உட்பட, உளவுத்துறை உட்பட. திடீர்னு போய் அங்கே இறங்குனது ஒரு நல்ல அரசியல். ஆனால் இதை வச்சுட்டு இப்போ பாருங்கள், 4ஆம் தேதி நேரத்தில் இதை தள்ளி வச்சுட்டு 6ஆம் தேதி அப்படின்றது. இந்த விவகாரங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப இவர்கள் மேலே வைக்கிறது, நான் கூட வாழ்த்தி தான் போட்டேன். இதுதான் கல அரசியல், இதுக்கு தொடரட்டோன்னு. மாவட்டம் முழுவதும் இளைஞர்களை இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டு இப்படி தான் அவங்களும் போலீஸை சந்திக்க முடியும். நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தள்ளுபடி நடக்கும், அந்த மாதிரி கைது பண்ணுவாங்க. இதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, இப்போ ஆதவ அர்ஜுனோ இல்லை நிர்மல்குமாரோ இல்லை ராஜ்மோகனோ இல்லை மற்றவர்களும் அது ரெடியாக இருப்பாங்க. அவங்கள யார் தடுக்கிறா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த 2 பேர், அந்த 2 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தான் விஜய்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாம் ஃபீல்டுக்கு வரதுக்கு கொண்டு அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் இல்லை யாராவது இவங்களை சொல்லியிருக்கலாம், அருண்ராஜ் கூட யாராவது சொல்லியிருக்கலாம், நேரில் போயிட்டா நல்லா. இன்னொன்று விஜய்க்கு தனி இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது எப்போவுமே இந்த மாதிரி விவகாரங்களில். நேராக போயிடுவார். தூத்துக்குடி அனிதாலேருந்து பல விஷயங்கள் நேராக போயிடுறாரு. அதனால இதுலேயும் போயிடுவார்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி போயிட்டார். ஆனால் அரசியல் ரீதியாக அதிமுக மாதிரி இவர்களும் ஸ்கோர் பண்ணாமல் விடுறாங்க. இதே ஒரு பெரிய இஷ்யூவா தாவேகா கையில் எடுத்துச்சுன்னா தாவேகாக்கு அது லாபம். ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் தான், அதான் தள்ளி வைக்கிறாங்கல்ல. அறிவிச்ச டேட்ல பண்ண வேண்டியதானே. அறிவிச்ச டேட்ல இடத்துல அனுமதி கொடுக்கலன்னாங்க ராஜரத்னம். ஏங்க எங்கெங்க அனுமதி கொடுப்பாங்க? அனுமதி எந்த ஊர்லங்க கொடுப்பாங்க? வாப்பா மேடம் என்னப்பா இவ்வளோ சின்னதாக போட்டுக்கிற, எவ்வளோ பேர் வரீங்க சார்? 300 பேர். கொஞ்சம் பெருசாக போடும்பா, இப்படியா சொல்லும் போலீஸு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் என்ன பண்ணாங்க, வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுத்து வந்து இறங்கின சீமானை கைது பண்ணாங்களா இல்லையா? சௌமியா அன்புமணியை கைது பண்ணாங்களா இல்லையா? பின்ன பர்மிஷனை கொடுப்பாங்க? அன்னைக்கே நம்ம என்ன சொன்னோம், நீ ஏன் பண்ணலை? சீமான் பண்ணுறாரு, சௌமியா அன்புமணி பண்ணுறாங்க, நீங்கள் இறங்கி பண்ணுமா வேணாவா? கைதானா ஆகிட்டு போங்க. காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலையாக போகிறீங்க. நடுவில் சாப்பாடு ஏதாவது சரியாக போட மாட்டாங்க, நீங்களே ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டுக்குங்க, அவ்வளோதானே. வேற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கலந்துக்கிட்டாதான் அது அடுத்த கட்டத்துக்கு. விஜய்லாம் கலந்துட்டா வேற லெவலுங்க, வேற லெவலில் போயிடும். தெரியாது. அதனால் நம்முடைய இது விஜய் கலந்துக்கணும், மாவட்டந்தோறும் பண்ணணும். மகளிர் அணி மாணவர் அணி இருக்கா? இல்லை. சரி, மகளிர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் இறக்கி விட்டு ஏதாவது பண்ணணும். பண்ணாருன்னா அவர் ஸ்கோர் பண்ணலாம். சோஷியல் மீடியா மட்டும் நல்லா, சோஷியல் மீடியா மட்டும் வச்சுட்டுலாம் பண்ண முடியாதுங்க. அது அவரவர்கள் தனித்தனியாக பண்ணுறாங்க. திட்டுறதும் வாழ்த்துறதும் வையறதும் பழைய இதை எடுத்து போடுறதும் மற்றவங்க ஷேர் பண்ணுறதும் எல்லாமே விர்ச்சுவல் வாரிஸ் அவங்க தனியாக பண்ணுறாங்க. இவங்க ஒன்றும் ஆர்கனைஸ்டாக இதெல்லாம் போடுப்பான்ற மாதிரிலாம் எந்த இதுவும் இவங்கள்ட்ட இல்லை. அவன் யாருக்குன்னா தயாரானவன். முன்ன அஜித் ரஜினியை திட்டி இருந்தவன் இப்போ திமுக அதிமுகவை திட்டிகிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை அடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் பேசும்போது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நின்று நியாயம் வாங்கி தருவோம்னு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.